லாஸ்ட்டாக போட்ட ஜெஸ்னாவுடைய வீடியோவில் ஜெஸ்னா இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சி போலீஸ் அங்கே போய் பார்க்கும் பொழுது அது ஜெஸ்னா இல்லை அலிஷா அப்படிங்கிற பொண்ணு அப்படின்னும் அவங்க ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு அப்படியே ஒரே மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. எஸ், அவங்க அந்த அலிஷா நம்மளுடைய அந்த வீடியோவில் ஜெஸ்னாவுடைய வீடியோவில் இப்போ கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க தான் அலிஷா அப்படின்னும் இவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு ஜெஸ்னா முஸ்லீம்க்கு கன்வெர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சில சேனல்ஸ் ஃபேக் நியூஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று நைட்டு எதர்ச்சியாக நான் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது தான் இவங்களுடைய கமெண்ட்டை நான் பார்த்தேன். நானுமே அவங்களுடைய கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய பேட் சுச்சுவேஷன்ஸை நீங்கள் வந்து கடந்து வந்திருப்பீங்க. ஹோப் யூ ஆர் டூயிங் குட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட அலிஷா நம்மளுடைய வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்கிறதே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளுடைய வீடியோஸ் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறது இதில் இருந்தே புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் யார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது நீங்க தான் STI. ஸோ அதனால தான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அது மட்டும் இல்ல, நான் உங்களுடைய அக்கௌண்ட்ல போய் கிராஸ் செக் பண்ணி பார்த்தேன், அது ரியல் அக்கௌண்ட் தான். ஸோ we are growing bigger STI. ஒரு கேஸை பத்தி வீடியோ போடும்போது அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான நபர் நம்மளுடைய வீடியோல கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் வியூவர்ஸ். அது பிப்ரவரி 25, 2011 இங்கிலாந்து லண்டனை சேர்ந்த ஒரு பெரிய பணக்காரரான ககன்தீப் சிங் அந்த ஈவினிங் டைம்ல தன்னுடைய வீட்டில இருந்து ரொம்பவே பரபரப்பா எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு இருக்காரு. அப்படி கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வந்த சிங் கிளம்புன அதே வேகத்திலேயே திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்து தன்னுடைய சிஸ்டர் அமன்தீப் சிங் கிட்ட, என்னோட BMW கார்ல ஏதோ பிரச்சனை போல, சோ உன்னோட கார் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட மெர்சிடிஸ் பென்ஸ் காரை கேட்கிறாரு. தன்னுடைய அண்ணனை ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரொம்பவே உற்சாகமாகவும் ரொம்பவே சந்தோஷமாகவும் பார்த்தவங்க எந்த கேள்வியுமே கேட்காம தன்னுடைய கார் கீயை கொடுத்து அனுப்புறாங்க. கார் கீயை வாங்கிட்டு நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும், எனக்காக யாரும் வெயிட் பண்ண வேண்டாம், சாப்பிட்டு தூங்கிருங்க அப்படின்னு தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பி போன சிங் அதுக்கப்புறமா வரவே இல்லை. நைட்டு வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்ததால சிங்குடைய தங்கச்சியும் அம்மாவும் அவரை எதிர்பார்க்காம தூங்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள், அதாவது பிப்ரவரி 26, 2011 அதிகாலை காலையில் ஒரு 5 மணி இருக்கும். காலிங் பெல்லுடைய சத்தத்தை கேட்டு முழிச்ச அமன்தீப் தன்னுடைய அண்ணன் தான் வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு கதவை திறக்கிறாங்க. ஆனா வெளியே நின்னுட்டு இருந்தது அவங்களுடைய அண்ணன் கிடையாது, போலீஸ். போலீஸை பார்த்து ஷாக் ஆனவங்க, என்ன விஷயம், யாரை பார்க்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுடைய கேள்விக்கு உடனே பதில் சொல்லாத போலீஸ் அவங்களோட மெர்சிடிஸ் பென்ஸ் உடைய கார் நம்பரை சொல்லி இந்த கார் யாருடையது அப்படின்னு கேக்குறாங்க. போலீஸ் காரை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சதுமே கார் ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆயிருச்சோ என்னவோ அப்படின்னு பயந்து போனவங்க அது தன்னுடைய கார் தான் அப்படின்னும் தன்னுடைய தம்பி தான் அந்த காரை எடுத்துட்டு போனதாகவும், என்ன ஆச்சு உடனே சொல்லுங்க, எனக்கு ரொம்பவே படபடப்பா இருக்கு அப்படின்னு பதற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு போலீஸ், உங்களுடைய கார் டோட்டலா எரிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பதறி போனவங்க தன்னுடைய தம்பிக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு போலீஸ், இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கல அப்படின்னும், ஆனா யாரோ அடையாளம் தெரியாத 2 பேர் காரை தீ வச்சு கொளுத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அப்படி தப்பிச்சு போன அந்த 2 பேர்ல ஒருத்தர் தலையில டர்பன் கட்டியிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. தலையில டர்பன் கட்டியிருந்தவன் காரை எரிச்சிட்டு தப்பிச்சு போனதா கேள்விப்பட்ட உடனே அமன்தீப் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை தன்னுடைய அண்ணனே காரை எரிச்சிட்டு ஓடி போயிருப்பானோ? அப்படி அவனே எரிச்சிருந்தா எதுக்காக அவங்களுடைய காரை எரிக்கணும்? உண்மையிலேயே அவனுடைய கார் ரிப்பேரா, இல்ல பொய் சொல்லி இவங்களுடைய காரை எடுத்துட்டு போய் எரிச்சிட்டானா அப்படின்னு இப்படி பல கேள்விகள் அவங்களுடைய மனசுக்குள்ள அப்போ ஓட ஆரம்பிக்குது. ஆனா அடுத்த சில மணி நேரங்கள்ல அவங்களுக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சியான தகவலும் வர ஆரம்பிச்சது. அதை கேட்டு அவங்க பயத்துடைய உச்சிக்கே போக ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, எரிஞ்சு போனது கார் மட்டும் இல்ல, எஸ், காருடைய டிக்கிக்குள்ள எரிந்து போன நிலைமையில ஒரு ஆணுடைய இறந்த உடல் இருந்திருக்கு. சோ இப்ப காரை எடுத்துட்டு போன ககன்தீப் சிங் எங்க போனாரு? அந்த காரை எரிச்சது யாரு? எரிஞ்சு போன காருக்குள்ள கருகி போன நிலைமையில இருந்த அந்த உடல் யாருடையது? ரொம்ப நாளைக்கு அப்புறமா ககன்தீப் சிங் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்த இல்லையா, அப்போ அதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையில வருத்தப்படுற மாதிரி அப்படி என்ன நடந்திருந்துச்சு? இப்படி அடுக்கடுக்கா தோணுற கேள்விகளுக்கான பதில்களை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அது பிப்ரவரி 26, 2011. டைம் அப்ப அதிகாலை ஒரு 2 மணி இருக்கும். சவுத் ஈஸ்ட் லண்டன்ல இருக்கிற பிளாக் ஹெத் அப்படிங்கிற ஏரியால பேட்ரோல் போயிட்டு இருந்த போலீஸ் திடீர்னு ரோடுடைய ஓரத்துல ஏதோ ஒண்ணு பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து உடனடியா அந்த இடத்துக்கு ரொம்பவே வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்துல போகும் பொழுதே எரிஞ்சிட்டு இருக்கிறது ஒரு கார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் உடனே ஃபயர் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. ஒன்ஸ் ஃபயர் எல்லாமே அணைஞ்சு முடிஞ்சதுமே அந்த கார் பக்கத்துல போன போலீஸ் எரிஞ்சிட்டு இருந்த அந்த காருக்குள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அந்த காருக்குள்ள யாருமே இல்ல. இப்ப அந்த கார் நம்பரை நோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எரிஞ்சு போன கார்ல நம்பர் கரெக்டா தெரியல. உடனே அங்க ரோட்ல இருந்த ஸ்பீட் டிடெக்ஷன் கேமரா எல்லாத்தையுமே செக் பண்ண போலீஸ் காருடைய நம்பரையும் கண்டுபிடிச்சு ஓனருடைய அட்ரஸையும் கண்டுபிடிச்சுதான் நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி அதிகாலை 5 மணிக்கு அவங்க வீட்டுடைய காலிங் பெல்ல அடிச்சிருக்காங்க. கதவை திறந்த அமன்தீப் சிங் மூலமா காரை ஓட்டிட்டு போனது அவங்களுடைய தம்பியான ககன்தீப் சிங் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ்க்கு அந்த கார் எரிஞ்ச இடத்துக்கு பக்கத்துல இருந்த சிசிடிவி கேமராக்கள் மூலமா 2 பேர் அந்த காருக்கு தீ வச்சுட்டு ஓடி போறதும் அதுல ஒருத்தன் டர்பன் கட்டி இருக்கிறதும் தெரிய வந்துச்சு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் தெளிவா இல்ல அப்படின்னாலும் ஓடி போன அந்த 2 பேர்ல ஒருத்தன் டர்பன் கட்டி இருந்ததால அது ஒருவேளை காரை எடுத்துட்டு போன ககன்தீப்பா இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு போலீஸ் வராங்க. இப்ப போலீஸ் ககன்தீப்பை பத்தியும் அவங்களுடைய ஃபேமிலியை பத்தி அமன்தீப் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அமன்தீப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லண்டன்ல ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட்டாகவும் மல்டி மில்லியனராகவும் இருந்த அவங்களுடைய அப்பா சரண்ஜித் சிங் 2009ல பிசினஸ் விஷயமா இந்தியா போயிருந்ததாகவும் அப்போ அவங்களுடைய பிசினஸ் எதிரிகள் கூலிப்படையை வச்சு அவங்களுடைய அப்பாவை சுட்டு கொலை பண்ணிட்டதாகவும் அப்பா இறந்து போயிருந்ததால ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருந்த 21 வயதான ககன்தீப் அந்த கவலையிலிருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்பா விட்டுட்டு போன அந்த பிசினஸ் ரொம்பவே கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிக் டிவி அப்படிங்கிற ஒரு டிவி சேனலையும் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சின்ன வயசுலயே சீக்கியர்களுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கி அதோடைய தலைவராகவும் இருந்திருக்காரு. இப்படி ரொம்பவே பரபரப்பா எங்கிட்டு இருந்த ககன்தீப் எதுக்காக தன்னுடைய காருக்கு தீ வச்சுட்டு ஓடி போயிருப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னும், ஆனா கண்டிப்பா அவன் தீ வச்சிருக்க மாட்டான். ஏற்கனவே தன்னுடைய அப்பாவை கொன்ன பிசினஸ் எதிரிகளால அவனுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு நாங்க பயந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. இப்படி இவங்க கிட்ட விசாரணை போயிட்டு இருந்த அதே சமயத்துல தான் அந்த எரிஞ்சு போன காரை செக் பண்ணிட்டு இருந்த ஃபாரன்சிக் டீம் அந்த காருடைய டிக்கியில கருகி போன நிலைமையில ஒரு ஆணுடைய இறந்த உடலை கண்டுபிடிக்கிறாங்க. அதை அட்டாப்சி பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. சோ போலீஸ் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இறந்த உடலை அடையாளம் காட்டுறதுக்காக அமன்தீப்பையும் அவங்க அம்மாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுறாங்க. அப்படி போய் அந்த உடம்பை பார்த்த அமன்தீப்பும் அவங்க அம்மாவும் அரண்டு போக ஆரம்பிச்சாங்க. அடையாளம் தெரியாத அளவுக்கு எரிஞ்சு போன நிலைமையில இருந்த அந்த உடல்ல சதைகள் எல்லாமே பிஞ்சு போய் தொங்கிட்டு இருந்துச்சு. ஒரு கண்ணு முழுசா உள்ள போய் இருந்துச்சு. கை கால்கள் எல்லாமே உடைக்கப்பட்டோம். தலையில கொடூரமான காயங்கள் இருந்துச்சு. இவ்வளவு கொடூரமான காட்சியை பார்த்த அமன்தீப்புடைய அம்மா, இது யாரு அப்படின்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு தகராறுல தன்னுடைய பையன்தான் வேற யாரையோ இப்படி கொலை பண்ணிட்டு காருடைய டிக்கிக்குள்ள இப்படி வச்சுட்டு தப்பிச்சு போயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலுமே இந்த அதிர்ச்சியான காட்சியை பார்த்ததால ஹார்ட் பேஷண்டான அவங்க அதே ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆகுறாங்க. ஆனா இத உறுதிப்படுத்த எடுக்கப்பட்ட டிஎன்ஏ ரிசல்ட் அவங்க நம்பிக்கைய சுக்கு நூறா உடைச்சது. எஸ், பிகாஸ் எரிந்து போன அந்த காருடைய டிக்கியில இறந்து போன நிலைமையில இருந்தது வேற யாரும் இல்ல, அன்னைக்கு காலையில ரொம்பவே பரபரப்பா காரை எடுத்துட்டு போன ககன்தீப் சிங் தான்.
இப்ப போலீஸ் ககன்தீப்புடைய கொலைக்கும் அவருடைய அப்பாவுடைய கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ்க்காக நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் போய் விசாரிக்க வேண்டி இருக்குமோ அப்படின்னு நினைச்ச போலீஸ் ககன்தீப்புடைய அக்கா அமன்தீப் கிட்ட விசாரணையை தீவிரப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த நைட் டைம்ல எங்க போனாரு, யார பார்க்க போனாரு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அமன்தீப்போ அவர் எங்க போறாரு அப்படின்னு எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு போகல அப்படின்னும், ஆனா எனக்கு அவர் எங்க போயிருப்பார் அப்படிங்கிற ஒரு அசம்சன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ககன்தீப்புடைய சில நண்பர்களுக்கு போன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கால் பண்ண ஆரம்பிச்ச சில நிமிடங்களையே எனக்கு 2 பேர் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க சொன்ன முதல் நபர் ஹரிந்தர் ஷோக்கர். 20 வயசான ஹரிந்தருக்கு கால் பண்ணி ககன்தீப்பை பத்தி விசாரிக்கும் போது எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நக்கலா சிரிச்சிருக்கான். அதனால கார் நின்னுட்டு இருந்த பிளாக் ஹெல்த் ஏரியாவிலேயே தங்கியிருந்த ஹரிந்தரை தொக்கா தூக்குன போலீஸ் அவன் கொடுத்த தகவலை வச்சு டேரன் பீட்டர்ஸ் அப்படிங்கிற இன்னொரு கல்பிரிட்டையும் அரெஸ்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அவனுடைய வீட்டில இருந்து காரை எரிக்க பயன்படுத்தின பெட்ரோல் கேனையும் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த அதே நேரத்துல அமன்தீப் சந்தேகப்பட்ட இன்னொரு ஆடு தானா வந்து தலையை கொடுக்க ஆரம்பிச்சது. அப்படி தானா வந்து தலையை கொடுத்தது முந்தில் மகில் அப்படிங்கிற 20 வயசான ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு கிட்ட அமன்தீப் கால் பண்ணி தன்னுடைய தம்பி ககன்தீப் அங்க வந்தானா அப்படின்னு விசாரிக்கும் போது முதல்ல அங்க வரவே இல்லை அப்படின்னு சொன்ன அந்த பொண்ணு உடனே பேச்ச மாத்தி வீட்டு வாசல் வரைக்கும் வந்தான், கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட நிக்காம கார்ல எரிஞ்ச நிலைமையில ஒரு இறந்த உடல் இருக்கிறதா நியூஸ்ல பார்த்ததாகவும் அது ககன்தீப்பா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் எதுக்காக நீங்க அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு முன்னாடி நாள் தான் ககன்தீப் தங்கிட்ட வந்து காதலை சொன்னதாகவும் அந்த காதலை நான் ஏத்துக்கல அப்படிங்கறதால ககன்தீப் தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த 3 பேரையுமே முறையா விசாரிச்ச போலீஸ்க்கு பல ஷாக்கிங்கான தகவல்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. அப்படி அந்த 3 பேருமே கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். அது 2009 ஆகஸ்ட் மாதம். மெடிக்கல் ஸ்டூடெண்டான 20 வயதான முந்தில் மகிலுக்கு Facebookல ககன்தீப் கிட்ட இருந்து ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வருது. அந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க 2 பேத்துக்குமே மியூச்சுவல் ஃப்ரெண்டா இருந்த தன்னுடைய ஃப்ரெண்டான ஹரிந்தர் கிட்ட ககன்தீப்பை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ககன்தீப் நல்ல பையன் தான் அப்படின்னும் தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னும் ஹரிந்தரும் சர்டிபிகேட் கொடுத்திருக்கான். சோ மகிலும் அந்த Facebook ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்றாங்க. ஆரம்பத்துல Facebookலயும் போன்ல மட்டுமே பேசிட்டு இருந்த 2 பேரும் கொஞ்ச நாள்லயே ஃபேஸ் டு ஃபேஸ் நேர்ல பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாற ஆரம்பிக்கிறாங்க. தான் கூட படிக்கிற பொண்ணுங்க கூட தனியா ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்த மகிழ பாக்குறதுக்காக ககன்தீப் அந்த வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வர ஆரம்பிச்சிருக்காரு. அந்த டைம்ல தான் திடீர்னு அவருடைய அப்பா இந்தியால கொலை செய்யப்படுறாரு. இதுல ரொம்பவே அப்செட்டா இருந்த ககன்தீப்புக்கு அந்த டைம்ல ஆறுதலா இருந்தது மகிழ் மட்டும்தான். இப்படி தன்னை ரொம்பவே கேரிங்கா பார்த்துட்ட மகிழ் மேல இருந்த நட்பு நாளடைவுல காதலா மாற ஆரம்பிக்குது. ஆனா மகிழ் அதை மறுத்ததால இப்ப அந்த காதல் ஒருதலை காதலா தொடர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் ஈவினிங் மகிழ பாக்குறதுக்காக ககன்தீப் அவங்களுடைய வீட்டுக்கு போயிருக்காரு. அப்படி போனவரு கொஞ்ச நேரம் பேசிட்டு திரும்பவும் தன்னுடைய வீட்டுக்கு கிளம்புறாரு. ஆனா அப்படி கிளம்பினவரு அவருடைய கார்ல ஹெட்லைட்ஸ் ஒர்க் ஆகல அப்படின்னும் அதனால அன்னைக்கு நைட்டு மட்டும் அங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு கேக்குறாரு. மகிழுடைய ரூம்ஸ் எல்லாமே மாடியில் இருந்திருக்கு, இவங்களுடைய ரூம் மட்டும் கீழே இருந்திருக்கு. அடுத்த நாள் எக்ஸாம் இருந்ததால படிச்சுட்டு இருந்த மகிழ் வேற வழியே இல்லாம வேண்டா வெறுப்பா அவரை ஹால்ல படுக்க சொல்லிட்டு தன்னுடைய ரூம்ல போய் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல இருந்து கொஞ்ச நேரத்திலேயே ஹால்ல படுத்துட்டு இருந்த ககன்தீப் கிட்ட இருந்து அவங்களுடைய போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்த மகிழ் ரொம்பவே அருவருப்பா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த மெசேஜ்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஐ திங்க் ஐ எம் கோனா ரேப் யூ அப்படின்னு இருந்திருக்கு. ஆனா அந்த மெசேஜை இக்னோர் பண்ண மகிழ் கொஞ்ச நேரத்திலேயே தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்துல தன்னுடைய உடம்புல ஏதோ ஊறுற மாதிரியான உணர்வு ஏற்பட்டு முடிக்கிறாங்க. அப்ப ககன்தீப் தம் மேல படுத்துட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆனவங்க அலறி அடிச்சுட்டு அவனை கீழே தள்ளிவிட முயற்சி பண்றாங்க. கூடவே தம் பக்கத்துல இருக்கிற மொபைல் போன் எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அதை எடுக்க விடாம தடுத்த ககன்தீப் அவங்கள மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான். ஒரு வழியா தான் கத்துக்கிட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸை பயன்படுத்தி ககன்தீப் கிட்ட இருந்து தப்பிச்ச மகிழ் ககன்தீப்பை உடனடியா வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அழுக ஆரம்பிச்ச அவனோ நடந்த சம்பவத்துக்காக ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து அவங்களுக்கு கால் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும் மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிருக்கான். ஆனா மகிழோ அவனை மன்னிக்க தயாராவே இல்ல. இப்படி தன்னுடைய ஒருதலை காதல் உணர்ச்சி வசப்பட்டதால தருதலை காதலா மாறி போனதால மனசுடைஞ்சு போன ககன்தீப் சிங் ஒரு நடைப்பெணமா வாழ ஆரம்பிச்சிருக்காரு.
அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 6 மாசம் கழிச்சு பிப்ரவரி 25, 2011 அன்னைக்கு மகிழ் கிட்ட இருந்து நம்ம இன்னைக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு ககன்தீப்க்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இந்த மெசேஜை பார்த்த உடனே ரொம்பவே குசியான ககன்தீப் தன்னுடைய கார் பிரேக் டவுன் ஆயிருந்ததால தன்னுடைய சிஸ்டருடைய கார் எடுத்துட்டு மகிழுடைய வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்பவே சந்தோஷமா இருந்த ககன்தீப் பொக்கே, டெடி பியர் அப்படின்னு கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போக ஆரம்பிச்சிருக்காரு. அதே சமயம் அவருடைய மனசுல ஒரு சின்ன நெருடலும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா மகிழ் வீட்டுக்கு வர சொன்னது நைட்டு 11 மணிக்கு. அன்டைமா இருக்கே, பரவாயில்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்க தூங்குறதுக்கே நைட்டு 3 மணி ஆயிரும், அதனால சும்மாவா பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே என்ன சும்மா பேசதான் வர சொல்லி இருக்கிறியா இல்ல கொலை பண்றதுக்காக வர சொல்லி இருக்கிறியா அப்படின்னு மெசேஜ் பண்ண சிங் மகிழ் மேல சந்தேகம் இருந்தாலுமே அவங்க மேல இருந்த கண்மூடித்தனமான காதலால அவங்கள நம்பி அவங்களுடைய வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. சோ டியர் எஸ்டிஐ, இந்த இடத்துல தான் நான் எப்பவுமே நம்மளுடைய வீடியோக்களை சொல்ற மாதிரி நம்மளுடைய இன்ட்யூஷனை, நம்மளுடைய ஆள் மனசு, நம்மளுடைய உள் மனசு என்ன சொல்லுதோ அதை கண்டிப்பா நம்பணும். மேபி ககன்தீப் அவருடைய இன்ட்யூஷன் சொன்ன மாதிரி அன்னைக்கு அங்க போகாம இருந்திருந்தாரு அப்படின்னா அடுத்து அவருக்கு நடக்க போற சம்பவங்கள் நடக்காம இருந்திருக்கும். பிகாஸ் ஒன்ஸ் மகிழுடைய வீட்டுக்கு போனதுமே ககன்தீப்புக்கு முதல் அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா மகிழுடைய வீட்டுல மகிழ் மட்டும் இல்ல, ககன்தீப்புடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஹரிந்தருடைய ஃப்ரெண்டான டேரன் பீட்டர்ஸும் இருந்தாங்க. அப்பதான் ககன்தீப்புக்கு புரிய வந்துச்சு, வந்திருக்கிறது தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிடையாது, தன்னை க்ளோஸ் பண்ண வந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. ககன்தீப் சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேருமே இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ககன்தீப்புடைய தலையை பிடிச்சு சுவத்திலேயே இடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இடிச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்திலையும் ககன்தீப் மகிழ் அப்படின்னு தான் கத்திட்டு இருந்திருக்காரு. இப்படி இங்க சம்பவம் நடந்துட்டு இருக்கும் பொழுது மகிழ் மாடிக்கு போய் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இத பத்தி போலீஸ் விசாரிக்கும் பொழுது மகிழ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக சிங்க சும்மா 2 தட்டு தட்டி மிரட்ட தான் சொல்லியிருந்தேன், ஆனா அவனுங்க இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. வெறும் கையாலேயே ககன்தீப்புடைய கை கால்களை உடைச்ச அந்த 2 பேருமே ககன்தீப்பை ஒரு பெட்ஷீட்ல போட்டு சுத்தி அவருடைய காருடைய டிக்கில போட்டு காரை கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போயிட்டு பெட்ரோலை ஊத்தி எரிச்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்கானுங்க. இப்படி ஓடும் பொழுது அங்க டர்பன் கட்டியிருந்தது யாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். ஹரிந்தரும் ஒரு சிங் தான் அப்படிங்கறதால அங்கிருந்து ஓடும் பொழுது டர்பன் கட்டியிருந்தது கண்டிப்பா ஹரிந்தரா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, மகிழும் ஒரு சீக்கிய பெண் தான். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான கேள்வி உங்களுக்கு வரலாம். ஹரிந்தரும் ககன்தீப்பும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றீங்க, எதுக்காக ஹரிந்தர் தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ககன்தீப்பை கொலை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். காரணம் ரொம்பவே சிம்பிள். ஒரு தலையா மகிழ லவ் பண்ணது ககன்தீப் மட்டும் கிடையாது, ஹரிந்தரும் தான். தான் ஆசைப்பட்ட பொண்ணை ககன்தீப் அடைய முயற்சி பண்ணதை கேள்விப்பட்டதுமே அவனை கொல்லணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருந்திருக்கான் ஹரிந்தர். சோ தன்னை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒருத்தனை தம் மேல ஆசைப்பட்ட இன்னொருத்தனை வச்சே முடிச்சிருக்காங்க மகிழ். இதுல கொடுமை என்ன அப்படின்னா, கார் தீ வைக்கப்பட்ட நிலைமையில காருடைய டிக்கில ககன்தீப் உயிரோட தான் இருந்திருக்காரு அப்படின்னும், அந்த தீயினால தான் ககன்தீப் துடிச்சு இறந்து போயிருக்காரு அப்படின்னும் அட்டாப்சி ரிப்போர்ட் சொல்லுது. இந்த கொடூரமான கொலையில அடுத்த நாளே போலீஸ் இந்த 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த 1 வருஷத்துல, அதாவது பிப்ரவரி 24, 2012 கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்திருக்கு. இந்த கேஸ்ல ஹரிந்தருக்கு 22 ஆண்டுகள் ஜெயில் தண்டனையும், டேரன் பீட்டர்ஸ்க்கு 12 ஆண்டுகள் ஜெயில் தண்டனையும், முந்தில் மகிழுக்கு வெறும் 6 வருடங்கள் மட்டும் சிறை தண்டனையும் கொடுத்திருக்கு. அதுவும் மகிழ் நன்னடத்தை காரணமா அடுத்த 3 ஆண்டுகள்ல ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி இப்ப மேரேஜ் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. சோ மை டியர் எஸ்டிஐ ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் இந்த கேஸ்ல எல்லார் மேலயுமே தப்பு இருக்கு. ஆனாலுமே யார் அதிக தப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தன்னை ரொம்பவே மதிச்சு தன்னுடைய கஷ்ட காலத்துல தனக்கு உறுதுணையா இருந்த தோழிய மிஸ்யூஸ் பண்ண நினைச்ச ககன்தீப் மேல தப்பா, இல்ல தன்னுடைய தவற உணர்ந்து திரும்ப மன்னிப்பு கேட்ட தன்னுடைய நண்பனை மன்னிக்க மனசு இல்லாம அவனை சட்டப்படி தண்டிக்கணும் அப்படின்னு நினைக்காம கொலை பண்ணணும் அப்படின்னு நினைச்ச முந்தில் மகிழ் மேல தப்பா, தன்னுடைய உயிர் நண்பன் அப்படின்னு கூட பார்க்காம தான் ஆசைப்பட்ட பொண்ணையே அவனும் ஆசைப்பட்டான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை கொலை செஞ்ச ஹரிந்தர் மேல தப்பா? இப்படி ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரிக்குள்ள என்ட்ராகி 12 வருஷங்களை ஜெயிலுக்குள்ள தொலைச்ச ஹரிந்தருடைய ஃப்ரெண்ட் பீட்டரை பத்தி சொல்லவே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். என்னதான் ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸ் இதை விசாரிச்சிருந்தாலும் பிரிட்டிஷ் கவர்மெண்டுடைய சட்டமும் இந்தியாவுடைய சட்டமும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு தோணுது இல்லையா? சப்போஸ் இந்த கேஸ் யூஎஸ்ல நடந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இவங்க எல்லாத்துக்குமே மரண தண்டனை கிடைச்சிருக்கும். இல்ல அப்படின்னா ஒருத்தருக்கு குறைஞ்சபட்சம் 50 வருடங்களாவது தண்டனை கிடைச்சிருக்கும். சோ இந்த கேஸை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.